மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இது ஒரு தேசிய அவமானம். ஹானர் கில்லிங் என்கிற ஆணவ கொலை நாடு முழுவதும் அவ்வப்போது நடந்து வருகிறது. ஒவ்வொருவரும் வேதனைப்படக்கூடிய, வெட்கப்படக்கூடிய வேண்டிய ஒரு குற்றச் செயல் ஆணவ கொலை என்பதாகும். இதை பற்றி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதை மட்டும் நான் படித்துவிட்டு என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். In 2018, Supreme Court in a historical verdict on honor killing said, it can be stated without any fear of contradiction that any kind of torture or torment or ill treatment in the name of honor that tantamount to atrophy of choice of an individual relating to love and marriage by any assembly, whatsoever nomenclature it assumes, is illegal and cannot be allowed a moment of existence. It has issued some guidelines to both center and state. On the direction of Supreme Court, the Law Commission of India already submitted a bill named Prohibition of Interference with Matrimonial Alliances in the Name of Honor and Tradition Bill. It is still pending with the central government. I request the government to take immediate steps to pass the bill on honor killings submitted by the Law Commission of India. Thank you. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு சுயமரியாதை திருமணம் செய்யக்கூடியவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். அது ஆணவ கொலையில் போய் முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது மிக மிக வேதனையான ஒன்று. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரான ஒன்று. எனவே இதில் அரசு உரிய கவனத்தை செலுத்த வேண்டும். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும்.